Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போது கிளாஸ் 10th NCERT CBSE இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதுல செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல செகண்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் கிவன் இன் எக்ஸாம்பிள் 1 அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எங்க போனோம்னா எக்ஸாம்பிள் 1க்கு போகணும். எக்ஸாம்பிள் 1ல போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம போட போறோம். John and Jivanti together have 45 marbles. ஓகே, நம்ம இதுல எது எது முக்கியமான இதோ அதை மட்டும் தான் அண்டர்லைன் பண்றேன், ஹைலைட் பண்றேன். Together have 45 marbles. Both of them lostங்கிற வேர்டு முக்கியம். 5 marbles each அதுவும் முக்கியம். சரியா? சரி. And the product of the numbers, product முக்கியம், of the number of marble they nowனா என்ன அர்த்தம், லாஸ்ட்க்கு அப்புறம், is 124. okay, we would like to find out how many marbles they had to start with. முடிச்சப்ப சேர்த்து 45 இருந்துச்சுல்ல, அப்ப எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறத we have to find. okay, ஸோ கொஸ்டின் புரிஞ்சிச்சா? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங்ல ஜானும் ஜிவந்தியும் சேர்ந்து 45 மார்பிள் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஈச் ஹஸ் லாஸ்ட் 5. ஸோ அப்ப 5 குறைஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஜான்ல 5 போயிருச்சு, ஜிவந்தில 5 போயிருச்சு. அப்படிங்கிறப்ப அதோட ப்ராடக்ட் எவ்வளோங்கிறாங்க, 124 அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லெட் அஸ் see to that. இங்க இருந்து வந்துச்சுன்னு பாக்குறீங்களா, ஆல்ரெடி டைப்டு வெர்ஷன் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, சரி, இப்போ நம்ம இதிலே பார்த்துடலாம். ரொம்ப கிளாரிட்டியா தான் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தி நம்பர் ஆஃப் ஜான்ஸ் மார்பிள் பி என்ன எடுத்துக்கிட்டேன், எக்ஸ். ஜான் கிட்ட இருக்கிற மார்பிள் நான் எடுத்துக்கிட்டேன் எக்ஸ். அந்த நம்பர் ஆஃப் ஜிவந்திஸ் மார்பிள், ஓகே, ஜிவந்தி கிட்ட இருக்கிற மார்பிள் எவ்வளவு, 45 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஜான் கிட்டையும் பிளஸ் ஜிவந்தி கிட்டையும் சேர்ந்து இருந்த மார்பிள் எவ்வளோ, 45 தானே இருந்துச்சு. ஜான்ட்டையும் ஜிவந்திட்டையும் அப்படித்தானே கொடுத்துருக்கீங்க. சரி, ஸோ அப்ப ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் சேர்ந்தாப்புல இருந்தது 45. ஜான் கிட்ட இருக்கிறது எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன்ல, இங்க இந்த இடத்துல எடுத்தேன்ல எக்ஸ்ன்னு. ஸோ அப்ப ஜான் கிட்ட இருக்கிறது எக்ஸ் அப்படின்னா ஜிவந்திட்ட என்ன இருக்கும், 45. இந்த எக்ஸ் அந்த சைடு போயிருச்சுன்னு என்ன ஆயிடும், மைனஸ் எக்ஸ். அதான் நீங்க கொடுத்துருக்காங்க 45 மைனஸ் எக்ஸ். ஓகே, இந்த இது புரியுதா? சரி, இப்ப அடுத்து ஆஃப்டர் லூசிங் 5 மார்பிள்ஸ், ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, 5 மார்பிள் லூஸ் பண்றாங்கல்ல. ஸோ அப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ஜான் கிட்ட ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு, எக்ஸ் இருந்துச்சு, ரைட்டா. அவன்கிட்ட 5 லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், எக்ஸ் மைனஸ் 45. புரியுதா? ஸோ 5 லாஸ்ட்னா ஒரு 5 இது போயிடுச்சு, சரியா? அதனால அடுத்து நம்பர் ஆஃப் ஜிவந்திஸ் மார்பிள், ஆல்ரெடி ஜிவந்திட்ட எத்தனை இருந்துச்சு, 45 மைனஸ் எக்ஸ் இருந்துச்சு. இப்போ 45 மைனஸ் எக்ஸ்ல இருந்து மைனஸ் 5 லாஸ்ட் ஆகுது அப்படின்னா 45 5 லைக் டேர்ம்ஸ் தானே. ஸோ அப்போ 45 மைனஸ் 5 என்னது, 40 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ, எக்ஸ் மைனஸ் 45, எக்ஸ் மைனஸ் 5ம் 40 மைனஸ் எக்ஸும். இப்ப இது ரெண்டத்தோட ப்ராடக்ட் தான் என்னது, 124. Now they have லாஸ்ட்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதோட ப்ராடக்ட். ஸோ அப்ப லாஸ்ட்க்கு அப்புறம் ஜான் என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 5, ஜிவந்தி என்ன இருக்கு, 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 124. சரியா? சரி, இப்ப இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும், பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸ் இன்டெக்ஸ் என்ன வரும், சாரி எக்ஸ் இன்டூ 40. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுங்கிறத சொல்றேன் பாருங்க. எக்ஸ் இன்டூ 40 40x.
x into minus x minus x square. அடுத்து minus 5 into 40 is minus 200. ரைட்டா? 5 4s are என்னது 20 ஒரு 0. ஓகே. ஸோ அடுத்து minus 5 into minus x is plus 5x equal to 124. இப்ப divide the whole equation by minus. அப்ப என்ன ஆயிரும்? minus 1 தான். சாரி. minus 1. ஸோ அப்ப என்ன ஆயிடும்? minus 40x plus x square plus 200 minus 5x equal to minus 124. Okay. ஸோ அப்ப x square minus 40x minus 5x என்னது? minus 45x plus 200 இந்த 124 இங்கிட்டு வந்துச்சுன்னா ஆயிரும் plus 124 equal to 0. அப்ப x square minus 45x plus 200 200 124 ஆட் பண்ணிடலாம்ல 200 124 ஆட் பண்ண என்னது 324 equal to 0. இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த ஈக்குவேஷன் ஒன்னும் இல்லை இதை மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்டெப் அப்ளை பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே. ஸோ அப்ப இது இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் நம்மளுக்கு புக்கிலே இருக்கும் இது வரைக்கும் இருக்கும். அதனால தான் நான் இதை வந்து அவ்வளோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, எக்ஸாம்பிளில் இருக்கிறது தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45x plus 24 324 equal to 0. இப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ப்ராடக்ட் என்ன வரும்? a into c will be 324 and sum என்ன வரணும் எனக்கு? minus 45. ஸோ அப்போ what are the two numbers அப்படின்னு பார்த்தோம்னா minus 36 and minus 9 அது two numbers. ஓகே. ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான் அவங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு நம்பர் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36x and minus 9x அடுத்து என்ன வரும்? பிளஸ் 324 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமனா இருக்கு? எக்ஸ் காமனா இருக்கு, வெளியே எடுத்திருக்காங்களா? இப்போ பாக்கி உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ், இங்க இருக்கக்கூடிய மைனஸ் 36 அப்படியே இருக்கும். மைனஸ் இந்த ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கும் அப்படின்னா 9 மல்டிபிள்ஸ் தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ மைனஸ் 9 வெளியே எடுக்கிறாங்க. மைனஸ் 9 வெளியே எடுத்தோம்னா மைனஸ் 9x என்ன ஆயிடும்? வெறும் எக்ஸ். பிளஸ் 324 இருக்கிறது என்ன ஆயிரும்? மைனஸ் 36 மாறிடும். பிகாஸ் 9 times 36 is 324. இந்த மாதிரி வந்துடும். ஈக்குவல் டு 0. இப்ப இந்த டோட்டல் ஈக்குவேஷன்ல இந்த 36 மைனஸ் எக்ஸ் 36 மைனஸ் எக்ஸ் காமன். ஸோ அப்ப நான் அதை வெளியே எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி வந்துடும். பாக்கி என்ன இருக்கும்? இங்க இருக்கிற எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப ரெண்டத்தையும் ஈக்குவல் டு 0 பண்றேன். என்ன கிடைக்கும் எனக்கு? எக்ஸ் மைனஸ் 36 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 36, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ வந்துருச்சா? எக்ஸ் ஈக்குவல் டு 36, எக்ஸ் ஈக்குவல் டு 9. ஸோ அப்ப therefore the number of John marbles is 36 and Jivanthi marble is 9 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? இல்லாட்டி இப்ப ஜான் மார்பிள் 9 இருந்துச்சுன்னா ஜிவந்தி மார்பிள் என்னது? 36. ஏன்னா நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஜானுக்கு ஒண்ணு 30, நம்ம எடுத்தது எக்ஸ் வந்து ஜான், இது வந்து ஜானோடது. ஓகே. அஸ்யூம் லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஜான் எடுத்திருப்போம். அப்ப ஜான் கிட்ட 36 இருந்துச்சுன்னா ஜிவந்திட்ட எத்தனை இருக்கும்? 9. இதே ஜான்கிட்ட 9 இருந்துச்சுன்னா ஜிவந்திட்ட எத்தனை இருக்கும்? 36. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். நான் இதை வந்து திருப்பி நான் வந்து ஜூம் இன் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்க வேணா இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சச் அன் ஈஸி ப்ராப்ளம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா நீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.